என் உயிரினும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து கோதை நாச்சியார் என்று சொல்லக்கூடிய சூடி கொடுத்த நாச்சியாரை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். அர்த்தமுள்ள இந்து மதம். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கூறியது சரியான உண்மை. நான் இந்துவாக இருக்க விரும்பும் காரணம், கடவுள் இல்லை என்று சொன்னால் குற்றவாளி என்று சொல்லாத மதம். இன்றைய தினத்தில் இத்தனை மணிக்கோ அல்லது தினமும் கோயிலுக்கு சென்றே ஆக வேண்டும் என்று வரையறுக்காத மதம் இந்து மதம். காசிக்கோ ராமேஸ்வரத்திற்கோ சென்றே ஆக வேண்டும் என்று கட்டளை இடாத மதம் இந்து மதம். இந்து மதத்தின் புத்தகத்தை படி அதன்படிதான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று கூறாத மதம். மதக்குறியீடுகள் அணித்தாக வேண்டும் என்று வரையறை செய்யாத மதம். ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை கட்டுப்படுத்தும் மத தலைவர் என்று யாரும் இல்லை. தவறு செய்தவன் சாமியாராக இருந்தாலும் முகத்தில் காரி உமிழும் தெளிவு உண்டு இந்துக்களுக்கு. இயற்கையாய் தோன்றியவற்றில் இழிபிறவி என்று ஏதும் இல்லை. நாமும் கடவுள், மரமும் கடவுள், கல்லும் கடவுள், நீரும் கடவுள், காற்றும் கடவுள், குரங்கும் கடவுள், நாயும் கடவுள், பன்றியும் கடவுள், நீயும் கடவுள், நானும் கடவுள். பார்க்கும் ஒவ்வொன்றிலும் பரமாத்மா. எண்ணிலங்கா வேதங்களை கொடுக்கும் மதம் 12 திருமுறைகள். பெண்ணாசை ஒழிக்க ராமாயணம், மண்ணாசை ஒழிக்க மகாபாரதம், கடமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தது பாகவதம், அரசியலுக்கு அர்த்தசாஸ்திரம், தாம்பத்தியத்துக்கு காமசாஸ்திரம், மருத்துவத்திற்கு சித்த ஆயுர்வேதம், கல்விக்கு வேத கணிதம், உடல் நன்மைக்கு யோகசாஸ்திரம், கட்டுமானத்திற்கு வாஸ்துசாஸ்திரம், விண்ணியலுக்கு கோள் கணிதம். யாரையும் கட்டாயப்படுத்தியோ அல்லது போர் தொடுத்தோ பரப்பப்படாத மதம். எதையும் கொன்று உண்ணலாம் என்று உணவு முறையிலும் கொல்லாமை, புலால் மறுத்தல், ஜீவகாருண்யம், ஒழுக்கம் மற்றும் சைவம் என்ற வரையறையை கொடுத்த மதம். இந்துக்களின் புனித நூல் என்று ஒரு நூலை குறிப்பிடுவது மிகவும் கடினம். ஏனெனில் பெரியோர்கள் அளித்த அனைத்து நூல்களும் புனிதமாகவே கருதப்படுகின்றன. முக்தி எனப்படும் மரணமில்லா பெருவாழ்விற்கு வழிகாட்டும் மதம். சகிப்புத்தன்மையும் சமாதானத்தையும் போதிக்கும் மதம். கோயில் என்ற ஒன்றை கட்டி அதில் வாழ்க்கையின் தத்துவத்தையும் உலக இயக்கத்தின் ரகசியத்தையும் உலகிற்கு அளித்த புனிதமான மதம் நம்ம இந்து மதம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்துவாக இயற்கையாளனாக வாழ்வதில் பெருமை அடைகிறேன். பெருமை கொள்வோம். இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வேண்டும். அதுவும் நாம் இந்த பாரத தேசத்தில் பிறந்து புனிதமான ஒரு ஆன்மீக பூமி, புனிதமான மதமே நம்முடைய இந்து மதம் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும். யாரையும் அச்சுறுத்தவில்லை, யாரையும் துன்புறுத்தவில்லை, யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என்பதை உணர்ந்து தெளிவாக கூறியுள்ளார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலில் இருந்து புரிந்து கொள்வோம், புரிந்து நடப்போம். இந்துவாக பிறந்ததற்கும் இந்த பாரத தேசத்தில் ஆன்மீக பூமியில் பிறந்ததற்கும் பெருமை கொள்வோம், பெருமையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.